வணக்கம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைரஸ் 720. இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா பேசிக் மேக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னா ஃப்ராக்ஷனல் டிவிஷன், டிஃபரன்ஷியேஷன், இன்டிகிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, கிராஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனல் டிவிஷன் பார்க்கலாம். எனக்கு தான் டிவிஷன் தெரியுமா, அப்படியே நான் இதை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன நம்பருக்கு தான் டிவிஷன் பண்ணணும். இப்போ பெரிய நம்பர்லாம் கொடுத்தா அது பண்ணுறது கஷ்டமாயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 988 divided by 16. இதை நம்ம இந்த பாக்ஸ் டிவிஷனில் போகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிம்பிள் நம்பர்னால. இப்போ நம்ம ஃப்ராக்ஷனல் டிவிஷனில் போட்டால் 988 by 16. ஃபர்ஸ்ட் சிம்பிள் டேபிள் கொண்டு போகலாம், டூ டேபிள் கொண்டு போகலாம். நம்ம இப்போ தான் கற்றுக்கிறோம், டூ டேபிள் கொண்டு போகலாம். 8 2s are 12. இங்கே கட் பண்ண 9 இருக்கா, 9 எத்தனை 2 இருக்கு, 4 2 இருக்கு, ரிமைனிங் 1 இருக்கும். 9ல 8 இருக்கா, ரிமைனிங் 1 இருக்கா. இப்போ இந்த 1 இங்கே போடணும். இந்த 1ஐயும் 8ஐயும் சேர்த்து 8 நம்ம எடுத்துக்கிட்டு 18 எடுத்துக்கோம். எத்தனை டைம் 9 2 டேபிள் 18 வரும், 9 2 18 9. ஸோ அடுத்து என்ன இருக்கு, ஃபுல்லாக போச்சு. அடுத்து 8 இருக்கு, இந்த 8 வந்தால் அடுத்து 8 இந்த 8க்கு வரும். இந்த 8 வந்து 4 2s are 8. இப்போ என்ன இருக்கு, 494 by 8 இருக்கு. இதையும் டூ டேபிள் கொண்டு போகலாம். 4 2s are 8. இங்க கட் பண்ணா 2 2s are 4, 2 4 2s are 8. ரிமைனிங் 1 வந்துருமா, இங்க இருந்து 8 போயிடுச்சு, 9 இருந்துச்சு, 8 போயிடுச்சு, ரிமைனிங் 1 இருக்கு. 14 எத்தனை 14 இருக்கும், 7 2s are 14. 287 by 4. ஓகேவா. இப்போ இது இன்னும் கட் பண்ணலாம். லாஸ்டையும் கட் பண்ணிட்டே உண்டு, கீழே டிவைட் போற வரைக்கும் கட் பண்ணா அப்புறம் 4 டைப்ஸ் கட் பண்ணலாம். 1 4s are 4. இங்க எத்தனை இருக்கு, 7 4s are 28. 7 பண்ணிட்டா இங்க என்ன இருக்கு, 7 இருக்கு, ஒரு 4 இருக்கு 7 குள்ள. ஸோ 1 3 3ல இருந்து 4 கிடையாது. ஸோ இங்க பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கணும், 3 பக்கத்துல 0 போடணும். இப்போ எத்தனை இருக்கு, 7 இருக்கு. இப்போ ரிமைனிங் 2 இருக்கும். 7 8 7 4 24 28, ரிமைனிங் 2 இருக்கு, இன்னொரு 0 போட்டுக்கலாம். இங்க ஆல்ரெடி பாயிண்ட் வச்சு எத்தனை போட்டுக்கிட்டே இருக்கலாம் சொன்னாரு. இப்போ 0 போட்ட 20 இருக்கா, 5 4 20. ஸோ ஆன்சர் என்ன, 7175. 71.75. 71.75. இதே மாதிரி சிம்பிளா போடலாம். இது நம்ம இத்தனை ஸ்டெப் போடவே தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் 4 டைப் போட்டு அடுத்த 4 டைப் இருக்கலாம். புரிஞ்சா? இப்போ இந்த ஃப்ராக்ஷனல் டிவிஷன் புரிஞ்சா? டவுட்ஸ்னா கேளுங்க, சொல்லித்தரேன். இப்போ ஃபியூச்சர் கொஸ்டின்ஸ் போகும்போது சிம்பிளா இருக்கும், இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லித்தரேன். அடுத்த டாபிக் போலாமா, நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் போலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. நம்பர் என்ன, 7 5 8 6 4 டிவைடட் பை 15. இப்போ நம்ம மெத்தடில் போகலாமா. இப்போ இதான் 7 5 8 6 4 பை 15. ஃபர்ஸ்ட் 3 டேபிளில் போகலாம். 3 எத்தனை 15 இருக்கு, 5 3 தான் 15. இது 5 வந்துச்சா, இப்போ மேலே போகலாம். இங்கே எத்தனை கட் பண்ணலாம், 7 எத்தனை 3 இருக்கு, 2 3 இருக்கு, 2 3s are 6, ரிமைனிங் 1 இருக்கு. அந்த 1 இங்கே போட்டுக்கலாம். 1 5 15 வந்துருக்கு. 3 5 3s are 15. அடுத்து 8 இருக்கு, 2 3s are 6, ரிமைனிங் 2 எங்க 26 வரும், சொல்லுங்க. 7 4s are 8 4s are 24, ரிமைனிங் 2, அது 8 4s are 24 வந்துச்சா. 2 5 2 8 8 by 5. புரிஞ்சா? இப்போ 5 டேபிள் கட் பண்ணலாம், ஏன்னா வாலி டேபிள் 5 டேபிள் கட் பண்ணலாம். 5 5s are 25, ரிமைனிங் இருக்கு 2 இருக்கு, 2 5 கிடையாது, என்ன சொன்னா 0 போட்டுக்கணும். நம்பர் இல்லைன்னா அங்க 0 போட்டு பக்கத்துல இருக்க ரெண்டும் சேர்த்து ஏற்றணும். 28 எடுத்துக்கலாம். 5 5s are 25, ரிமைனிங் 3 இருக்கும். இப்போ எங்க 38 வரும், 7 5s are 38, கரெக்ட். ரிமைனிங் 3 இருக்கா. இப்போ டாட் வச்சுட்டு நம்பர் இல்ல, டாட் வச்சுட்டு 0 போடுங்க. புரிஞ்சா, டாட் வச்சுட்டு 0 போடுங்க. என்ன வரும், 6 5s are 30, அவ்வளவுதான். 5057.6, அவ்வளவுதான், சிம்பிள். டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்க ஃபார்முலா சொல்றேன், அது கூட எக்ஸாம்பிள் வச்சு டீச் பண்றேன். ஒன் பை ஒன்னா போலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா d of dx by x to the power n இருந்தா என்ன வரும், இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். n x to the power
n minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் டி பை டிஎக்ஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா எப்பயுமே 0 தான் வரும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இன்டிகிரேஷன் வேற வராது, பார்க்கலாம். டிஃபரன்ஷியேஷன் 0 தான் எப்பயும் வரும் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் டி பை டிஎக்ஸ் இ டு தி பவர் எக்ஸ்போனன்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே தான் வரும், எக்ஸ்போனன்ஷியல் தான் வரும், இ பவர் எக்ஸ். நெக்ஸ்ட் டி ஆஃப் டிஎக்ஸ் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை எக்ஸ் வரும். எப்பயுமே லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை எக்ஸ் வரும். புரியுதா? அடுத்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை 2 ரூட் எக்ஸ். நீங்க எப்படி வந்து கேட்கலாம். இப்போ எப்படி சொல்றவா, ரூட் எக்ஸ்னா என்ன, எக்ஸ் டு தி பவர் 1 பை 2. இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதுக்கு அப்ளை பண்ணலாமா? இந்த என் என்னது, என் ஈக்குவல் டு 1 பை 2. இங்க இப்போ எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன வந்துச்சு நமக்கு, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இப்போ என்ன இங்க 1 பை 2 எக்ஸ் 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 இங்க இருக்கு. இங்க என்ன 1 பை 2 மைனஸ் 1 பை 2 என்ன வரும், ஹாஃப் எக்ஸ். ஹாஃப்ல 1 போச்சுன்னா மைனஸ் 1 பை 2. ஓகேவா? 1 பை 2 சாரி தப்பா எழுதிட்டேன், சாரி. இங்க இருக்கு 1 பை 2 மேல எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 பை 2. அப்போ கீழே போனா 1 பை எக்ஸ் பவர் பிளஸ் 1 பை 2. இப்போ இதை என்ன பண்ணலாம், 1 பை 2 1 பை 2 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 2 ரூட் எக்ஸ். இதான் நமக்கு ஃபர்ஸ்ட்ல கிடைச்சது. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட்ல கிடைச்சது. இது நேரத்தை யூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க, டேரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து 1 பை 2 ரூட் எக்ஸ், இது டேரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து போகலாம். அடுத்து சைன் ஃபங்க்ஷன் போகலாம். d of dx by sin x டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் cos x. இப்போ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா d by dx of cos x minus sin x. கரெக்ட், minus sin x. அடுத்து tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா d by dx of tan x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. டேரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க நமக்கு யூஸ் ஆகும் எம்சிக்யூஸ் போடும்போது. அடுத்து என்ன இருக்கு, இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் போறோம். d of dx of d by dx of cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் மைனஸ் cosecant square x. இங்க sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வந்துச்சா, cos x எடுத்துக்கணும் மைனஸ் sin x. அதே மாதிரி tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant square. tan க்கு secant square x, cot க்கு மைனஸ் cosecant square x. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து d by dx of cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் சொல்லுங்க, மைனஸ் cosecant x cot x. இப்போ இன்னொன்னு d by dx of secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x. புரிஞ்சா? திருப்பி தான் படிச்சுக்கோங்க, புரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. sin x க்கு cos x, cos x க்கு minus sin x, tan x க்கு secant x, sorry secant square x, cot x க்கு minus secant square x,
cosecant xக்கு மைனஸ் cosecant x cot x, secant xக்கு secant x tan x. அவ்வளவுதான். இதுலயே trigonometric ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸ் தான் இருக்கு. வேணும் ஃபியூச்சர்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இல்லை, வேணும் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஃபார்முலா ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் இது என்ன ஃபார்முலா பார்க்கலாமா? d by dx u v டிஃபரன்ஷியேட் பண்ணா u v dash plus v u dash. இந்த டேஷ் என்னன்னா u அப்படி வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இங்க v அப்படி வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதான் டேஷ், நான் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது. அடுத்து கோஷன்ட் ரூல். கோஷன்ட் ரூல் இது என்ன? இங்க மல்டிபிள் இருந்துச்சு, இங்க டிவிஷன்ல இருக்கும். d by dx u by v டிஃபரன்ஷியேட் பண்ணா v u dash minus u v dash by v square. இது புரிஞ்சா? உங்களுக்கு எல்லாரும் எக்ஸாம்பிள் பார்க்க புரிய ஆரம்பிச்சோம் என்னென்னு. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஃபார்முலா முடிச்ச எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஸ்ட் ஃபார்முலா செயின் ரூல். CHAIN செயின் ரூல். இது என்னது? y ஈக்குவல் டு f of x f of g of x. இப்போ இருந்ததுன்னா y dash என்னவா இருக்கும்? டிஃபரன்ஷியேஷன் என்னவா இருக்கும்? f dash of gx into g dash of x. இந்த ரூல் எனக்கு என்ன சொல்லி தரேன், என்ன இப்படி பண்ணி சொல்லி தரேன் இந்த ரூலை. சரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும், எஃப் மட்டும் உள்ளக அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் உள்ளக மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும், g of x. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். எக்ஸாம்பிள் பார்க்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் y ஈக்குவல் டு x பவர் 5x to the power 3. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? x பவர் n ஈக்குவல் டு n x to the power n minus 1. இதான ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன வரும்? இப்போ n என்னது? n ஈக்குவல் டு 3. ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? y dash ஈக்குவல் டு n n3 x to the power n3 minus 1 equal to 3x square. 3 1 பண்ணா 2. So y dash equal to 3x square. நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இங்க என்ன? n equal to ஒண்ணு x பவர் இல்ல. So n x னா 1. n என்ன? 1. n equal to 1. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலா என்ன? x பவர் n equal to n x பவர் n minus 1. இதான் ஃபார்முலா. இங்க n இருக்கா? So y dash equal to n என்ன? n1 x power 1 minus 1 equal to 1 into x power 0. x power 0 என்ன? anything power 0 equal to 1. So y dash equal to 1. புரிஞ்சா? இப்போ வேல்யூ கொஸ்டின் பார்க்கலாமா? y equal to x power y equal to 15. என்ன சொன்னேன்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா d by dx of constant differentiate பண்ணா எப்பயுமே 0 வரும். 15 என்னது? கான்ஸ்டன்ட். சோ y equal to 15 னா y dash equal to 0. அதான் கான்ஸ்டன்ட். இது எந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 நமக்கு வரும். புரிஞ்சா? அடுத்து போலாம். y equal to x power minus 3. n என்னது? n equal to minus 3. ஃபார்முலா என்ன? x power n equal to n x to the power n minus 1. இப்போ இங்க அப்ளை பண்ணலாமா? இங்க அப்ளை பண்ணலாம்னா y dash equal to minus 3 x to the power n என்ன? minus 3 minus 3 minus equal to minus 3 x power minus 3 minus 1. add பண்ணா 4. same ஓகேவா? y dash equal to minus 3 x power minus 4. புரிஞ்சா? இப்போ அடுத்த கொஸ்டின் இங்க இருக்கா? இங்க மிஸ் பண்ணிட்டோம். இங்க போலாம். இப்போ பெருசா இருக்கா? பெருசா இருக்கும் போது பயப்பட தேவையில்லை. y dash equal to
தனித்தனியா உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 5 இருக்கு, 5 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுப்பாங்க. n என்ன 4 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் முடிஞ்சா, நெக்ஸ்ட் மைனஸ் 3 இன்டு 2, இந்த 2வை நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டோம். 2 எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 புரிஞ்சா. அடுத்து பிளஸ் 7 எக்ஸ் பவர் ஒண்ணுமே இல்ல, ஸோ 1 வச்சுக்கலாம். எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 புரிஞ்சா. இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வந்து 10 வந்து கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் சொன்னா 0 வரும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 புரிஞ்சா. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? 5 4 7 என்ன 20 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 3 மைனஸ் 3 2 6 எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 1 புரிஞ்சா. பிளஸ் 7 என்ன சொன்னா எக்ஸ் பவர் 0 இங்க இருக்கா, என்ன சொன்னா anything power 0 equal to 1, anything power 0 equal to 1. இப்போ இங்க நான் 7 into 1, இப்போ y dash equal to 20x cube plus 6x power 1 plus 7 புரிஞ்சா. இந்த மாதிரி क्वेश्चंस சில டைம் கேட்பாங்க, நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருக்கு y power y equal to 1 by x. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா y dash equal to log x ன்னு போடுவாங்க. log x போட கரெக்டா? தப்பு. ஏன் தப்பு? 1 by x தான் log x. log x சாரி log x தான் 1 by x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் 1 by x வரும். 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா log x வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா log x வராது. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ y equal to x பவர் மைனஸ் 1 கீழே இருந்தா பிளஸ் x equal to x பவர் பிளஸ் 1 மேலே கொண்டு போயிட்டோம். y equal to x பவர் மைனஸ் 1 மேலே மைனஸ் 1 பண்ணலாம் புரிஞ்சா. கீழே இருந்தா பிளஸ், மேலே கொண்டு போனா மைனஸ் சைன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்க வந்து n equal to minus 1 y dash equal to minus 1 x power minus 1 minus 1. இது என்ன? இது வந்து n equal சொன்னா அதனால minus 1 புரிஞ்சா. ஐயோ சாரி, equal to y dash equal to minus 1 to the power minus 2. என்ன சிம்பிள் y dash equal to 1 by x square. மேல இருந்தா இங்க சொன்ன மைனஸ் 1 கீழே பிளஸ் 1 வந்து மைனஸ் ஆயிடுச்சா. இப்போ அதே மாதிரி மேல மைனஸ் 2 இருக்கு, அது டினாமினேட்டர் கொண்டு வந்தா பிளஸ் 2 ஆயிடும். இந்த மாதிரி சிம்பிளா எழுதிக்கலாம் புரிஞ்சா. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ அடுத்து யூவி மெத்தட், அதாவது ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா என்ன? d by dx equal to u v equal to u v dash plus v u dash. என்ன ஃபார்முலா? இப்போ அப்ளை பண்ணலாமா? இங்க u equal to என்ன? இங்க x square plus 1, v equal to என்ன? x cube minus 2. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? y dash equal to u அப்படியே வச்சுக்கணுமா? இங்க டேஷ் போடல இல்ல, இங்க டேஷ் போடல, ஸோ நம்ம u அப்படியே வச்சுக்கணும். என்ன பண்ணும்? x ஸ்கொயர் பிளஸ் 1 u அப்படியே வச்சுக்கிட்டோமா. இப்போ v யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? n equal to 3 இருக்கா, ஸோ 3 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு x பவர் 3 மைனஸ் 1, ஸோ 3x ஸ்கொயர் புரிஞ்சா. x டிஃபரன்ஷியேட் 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர். 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 புரிஞ்சா. 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இது வந்து u, இது வந்து v dash டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோம். v dash பிளஸ் பிளஸ் இப்போ v அப்படியே வச்சுக்கணும், x கியூப் மைனஸ் 2 v அப்படியே வச்சுக்கிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், u டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதான் போட தேவையில்ல. புரிஞ்சா? இதான் u by v. சாரி uv மெத்தட், ப்ராடக்ட் ரூல் மெத்தட். புரிஞ்சா? வேணா இன்னும் சிம்பிளிஃபை பண்றதா நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். லாஸ்ட்ல அந்த சிம்பிளா என்ன வரும் அது வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணலாம். இப்ப வேணாம் அது. புரிஞ்சா? அடுத்து இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, அதை போடலாமா? இப்போ இங்க u என்னது x, d என்னது sin x. ஃபார்முலா என்ன? u v dash u v dash v u dash y dash equal to u அப்படி வச்சுக்கலாமா? u அப்படி வச்சு v என்ன sin x. sin x டிஃபரன்ஷியேட் என்ன பார்க்கலாமா? sin டிஃபரன்ஷியேட் என்ன எங்க இருக்கு? இங்க இருக்கு. டிஃபரன்ஷியேஷன் cos x. sin டிஃபரன்ஷியேஷன் cos x. cos x டிஃபரன்ஷியேஷன் minus sin x. நான் வச்சுக்கோங்க மைனஸ் வரும். நமக்கு என்ன வேணும்? sin x வேணும். sin x cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. புரிஞ்சா? பிளஸ் இப்போ u அப்படியே வச்சுக்கலாம். u என்ன sin x. இப்போ சாரி v அப்படியே வச்சுக்கலாம். u டிஃபரன்ஷியேட் பண்ணும். u டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன 1. நான் சொல்லி கொடுத்தேன் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். புரிஞ்சா? இதான் y y dash டிஃபரன்ஷியேஷன். அடுத்து கோஷன்ட்ல வந்து இப்போ அடுத்து கோஷன்ட் ரூல் போலாமா? கோஷன்ட் ரூல் ஃபார்முலா என்ன? d by dx u by v equal to என்ன சொன்ன? d u dash plus minus u v dash by v square. ஞாபகம் இருக்கா? இப்போ அதை அப்ளை பண்ண போறோம். இங்க u என்னது? u equal to x square plus 1, v equal to x. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? y dash equal to v அப்படியே வச்சுக்கணும். டேஷ் என்ன சொன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டேஷ்னா அப்படியே வச்சுக்கணும். v அப்படியே வச்சுக்கிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா சாரி x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஏன் கான்ஸ்டன்ட்ல கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா நிச்சயம் சொன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ 2x மட்டும் தான் இங்க இருக்கும். மைனஸ் இப்போ u அப்படியே வச்சுக்கணும். u என்னது x ஸ்கொயர் பிளஸ் 1, v என்னது x. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை v ஸ்கொயர். x v என்னது x ஸ்கொயர் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ என்ன சிம்பிள் பண்ணலாமா? அதை x உள்ள போட்டா என்ன வரும்? 2x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் plus 1 by x square equal to x square minus 1 by x square. புரிஞ்சா? புரிஞ்சா? இப்போ அடுத்த क्वेश्चन போலாமா? இப்போ திருப்பியும் அதே மெத்தட்ல क्वेश्चन பார்க்கலாமா? d by dx of u by v equal to v u dash minus u v dash by v square. இதான ஃபார்முலா. இப்போ இங்க u என்னது sin x, v என்னது x. இப்போ நம்ம y dash பண்ணலாமா? v அப்படியே வச்சுக்கணும். sin x டிஃபரன்ஷியேட்னா சொல்லுங்க cos x. cos x minus sin x. இங்க sin x டிஃபரன்ஷியேட்னா cos x மைனஸ் இப்போ u அப்படியே வச்சுக்கணும். u என்ன sin x, v என்ன x. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை v ஸ்கொயர். அது வந்து x ஸ்கொயர். புரிஞ்சா? y dash equal to x cos x minus sin x by x square. அவ்வளவுதான். புரிஞ்சா? ஈஸியா இருக்கா? அடுத்து போலாமா? இப்போ இது வந்து செயின் ரூல். செயின் ரூல் சொன்னோம் y equal to f of g of x வந்து ஃபர்ஸ்ட் f of x பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க g of x திருப்பி பண்ணோம். திருப்பி பண்ண சொல்லி தரவா? இப்போ என்ன பண்ணலாம்? y dash சாரி
y dash equal to இது உள்ள இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் என்ன பண்ணும், பவர்ல இருக்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். 5x² + உள்ள அப்படியே வச்சுக்கிட்டு பவர்ல 5 - 1 ஸோ 4. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா உள்ள மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உள்ள என்ன இருக்கு, x² + 1 இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண வரும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 1 பண்ணா 0. புரிஞ்சா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சுக்கிட்டு இது ஹோலா ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கோம். ஹோல் ஃபங்க்ஷனை எடுக்கும்போது ஃப்ரண்ட்ல கொண்டு பவர்ல இருக்கிறது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு பவர்ல ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணோம். அது நம்ம எப்பயும் பண்ண ஜென்ரல் பண்றோமா, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அடுத்த ஸ்டெப்ல டோட்டலா சேர்த்து y டேஷ்னு வரும். இப்போ வேற ஒரு கொஸ்டின் பார்ப்போமா. இப்போ y ஈக்குவல் டு √3x + இருக்கா, 3x + 1 இருக்கா, 3x + 1 ஹோல் பவர் 1/2 வச்சுக்கலாம். புரிஞ்சா? 1/2 வச்சுக்கலாம். இப்போ y dash equal to என்ன சொன்ன, பவர்ல இருக்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும், உள்ள இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும், 3x + 1 அப்படியே வச்சுக்கணும், பவர்ல 1 மைனஸ் பண்ணணும், 1/2 - 1 இன்டூ உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x வந்து 3, 1 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ 0. என்ன இருக்கு, 1/2 3x + 1 தி ஹோல் பவர் -1 இன்டூ 3. இதை சிம்பிள் என்ன பண்ணலாம், 3/2 root of 1/3x + 1 the whole power 1/2. இப்போ என்ன பண்ணலாம், 3/2 3/2/3x + 1 the root. புரிஞ்சா? இதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். டவுட்னா கேளுங்க, நான் அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற டவுட் தான் கேளுங்க, அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இன்டிகிரேஷன் பண்ணலாம். டிஃபரன்ஷியேஷன் அவ்வளோதான். டிஃபரன்ஷியேட் ஞாபகம் வச்சுக்கோன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா n x பவர் n - 1. சிம்பிளா சொல்லணும்னா பவரை ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க, பவர்ல ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. C15 கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்டிகிரேஷன் போகலாமா. இப்போ நம்ம அடுத்து இன்டிகிரேஷன் பண்ணலாம். இன்டிகிரேஷன் இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் x பவர் n dx equal to x to the power n plus 1/n plus 1 plus c. இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் integration of 1/x dx na log x plus c. இதுவே இப்போ டிஃபரன்ஷியேஷன்னா 1/x க்கு இந்த ஃபார்முலா இல்லை, டிஃபரன்ஷியேஷன்ல log x equal to 1/x. இது டிஃபரன்ஷியேஷன். இன்டிகிரேஷன்ல 1/x equal to log x. புரிஞ்சா? அடுத்து integration of e power x dx equal to e power x plus c. இது ரெண்டுக்குமே சேம் தான். டிஃபரன்ஷியேஷன் e power x தான், டிஃபரன்ஷியேஷன் e power x தான். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் போலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் sin x dx வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x என்ன, cos x. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் sin x வந்து மைனஸ் cos x பிளஸ் c, மைனஸ் cos x பிளஸ் c. அடுத்து இன்டிகிரேஷன் ஆஃப் cos x dx வந்து sin x பிளஸ் c. அடுத்து இன்டிகிரேஷன் ஆஃப் secant square x dx. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan x என்ன, secant square x. இப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் secant square x என்ன, tan x plus c. அடுத்து இன்டிகிரேஷன் ஆஃப் cosecant square x of dx என்ன வரும்,
கரெக்ட். மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி. அடுத்து இன்டிகிரேஷன் ஆஃப் சீக்கன் எக்ஸ் tan x of dx. Nil secant x plus c. Integration of cosecant x into cot x of dx. என்ன வரும்? minus cosecant x plus c. minus cosecant x plus c. இன்டிகிரேஷன்ல அவ்வளவுதான் இருக்கு. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்டிகிரேஷன் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும்பா. இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இன்டிகிரேஷன்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்டிகிரேஷன் ஆஃப் dx. dx ஒண்ணுமே இல்லை நடக்கும். ஆனா 1. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்னா 0. ஆனா இன்டிகிரேஷன் 0 வராது. இப்போ இன்டிகிரேஷன் பார்க்கலாமா? இன்டிகிரேஷன் ஃபார்முலா என்ன? இன்டிகிரேஷன் ஆஃப் x power n of dx என்ன? x to the power n plus 1 by n plus 1 plus c. இதான ஃபார்முலா. இப்போ இங்க x என்ன? x இல்ல. சோ x power 0. anything power 0 னா 1. சோ நம்ம x power 0 வச்சுக்கலாம். இப்போ x power என்ன இருக்கு? 0 இருக்கு. சோ n equal to 0. x power என்ன நம்ம இன்டிகிரேட் பண்ணனும். n equal to 0. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? equal to x to the power 0 plus 1 by 0 plus 1 plus c equal to x by 1 plus c. x differentiate பண்ணா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, கான்ஸ்டன்ட் இன்டிகிரேட் பண்ணா x. ஓகே புரிஞ்சா? அடுத்த क्वेश्चन போலாம். 8x square of dx இன்டிகிரேட் பண்ணலாமா? அத equal to 8 அப்படியே வச்சுனா கான்ஸ்டன்ட். x ஸ்கொயர் இன்டிகிரேட் பண்ணா என்ன? x பவர் n என்ன? 2 plus 1 by 2 plus 1 plus c. என்ன? 8x cube by 3. 8x இன்டிகிரேட் பண்ணா 8x cube by 3. அடுத்து போலாமா? இன்டிகிரேஷன் ஆஃப் 8x power 4 plus 3 of dx. இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இன்டிகிரேஷன் ஆஃப் x power 4 of dx plus இன்டிகிரேஷன் ஆஃப் 3 dx. புரிஞ்சா? இப்போ இன்டிகிரேட் பண்ணலாமா? இன்டிகிரேட் பண்ணா x to the power 4 plus 1 by 4 plus 1 n plus 1 by divided by n plus 1 plus 3 சொல்லுங்க 3 x to the power 0 plus 1. ஏன் இங்க 0 போட்டோம்? ஏன்னா x இல்ல. சோ n 0 வா இருக்கும். x to the power 0 by 0 plus 1 plus c. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? x power 5 by 5 plus 3x plus c. புரிஞ்சா? அடுத்து போலாமா? இப்போ அதே மாதிரி வேற ஒன்று இருக்கு. 5x cube minus 2x of dx. ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 5x cube of dx minus integration of 2x of dx. புரிஞ்சா? இப்போ இன்டிகிரேட் பண்ணலாமா? இன்டிகிரேட் பண்ணா 5x n plus 1 by n plus 1. புரிஞ்சா? minus 2x power 1 plus 1 by 1 plus 1 plus c. c என்ன? கான்ஸ்டன்ட். 5x power 4 by 4 minus 2x square by 2 plus c. இப்போ நம்ம 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். equal to 5x power 4 by 4 minus x square plus c. அவ்வளவுதான். இதே அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 4x power 5 plus 6 இருக்கு. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது 4x power 5 of dx plus integration of 6 of dx.
இண்டிகேட் பண்ணலாமா? இண்டிகேட் பண்ண என்ன வரும்? ஈக்குவல் டு 4 எக்ஸ் பவர் என்னென்ன 5 5 plus 1 by 5 plus 1 plus 6 x power 0 plus 1 0 plus 1 by 0 plus 1 plus c equal to 4x power 6 by 6 plus 6x plus c. புரிஞ்சா? இப்போ அது புரிஞ்சா? இப்போ அடுத்த கொஸ்டின் ஏன் பார்க்கலாமா? e power x plus 2x square. இப்போ ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? இன்டிகிரேஷன் ஆஃப் e power x plus dx, sorry, integration of e power x dx plus integration of 2x square dx. இப்போ இன்டிகிரேட் பண்ணலாமா? e power x இன்டிகிரேஷன்னா அதே e power x தான். e power x plus 2x power என்னென்ன 2 2 plus 1 by 2 plus 1 of plus c e power x plus 2x cube by 3 plus c. புரிஞ்சா? அடுத்து integration of 5 by x dx. இப்போ 5 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். 5 integration of 1 by x dx. 1 by x integration log x 5 log x plus c. அவ்வளவுதான். புரிஞ்சா? அடுத்து போலாமா? இப்போ ஒரு பெரிய டைம் இருக்கு. இப்போ இன்டிகிரேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் x பவர் 4 dx plus integration of 3x square plus dx plus integration of 2x dx plus integration of 1 dx plus integration of e power dx plus integration of sin x dx. வந்துருச்சா? ஆட்டோமேட்டிக். இப்போ இன்டிகிரேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4னா n plus 1 by n plus 1 plus அடுத்த டைம் என்ன இருக்கு? 3 கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். எக்ஸ் பவர் 2 plus 1 by 2 plus 1, அதாவது n plus 1 plus 2 constant x plus x to the power 1 plus 1 by 1 plus 1. இந்த term இது plus x to the power 0 plus 1 by 0 plus 1 plus e power x க்கு e power integration e power x தான். sin x க்கு plus minus cos x. சிம்பிளிஃபை பண்ணலாமா? x power 5 by 5 plus 3x cube by 3 plus 2x square by 2 plus x plus e power x minus cos x. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம், 2 கேன்சல் பண்ணிக்கலாம். equal to x power 5 by 5 plus x cube plus x square plus x plus e power x minus cos x. புரிஞ்சா? அடுத்து ட்ரிக்னாமெட்ரி போகலாம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. அடுத்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி போகலாம். அடுத்து ட்ரிக்னாமெட்ரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரினா என்ன? இதுல இருக்க ட்ரைனா ட்ரையாங்கிள், ட்ரைனா ட்ரையாங்கிள், ட்ரிக்னாம்னா ஆங்கிள், மெட்ரினா மெஷர்மெண்ட், ட்ரையாங்கிள் இருக்க ஆங்கிள் மெஷர் பண்ணல ட்ரிக்னாமெட்ரி. ட்ரையாங்கிள்
ஆங்கிள் மெஷர்மெண்ட். ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் மெஷர் பண்ண போறோம். அதான் ட்ரிக்னாமெட்ரி. புரியுதா? ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல கண்டிப்பா ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும். அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒன் ஆங்கிள் should be 90 டிகிரி. அடுத்து இது 90 டிகிரியா? இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. 90 டிகிரி ஆப்போசிட்ல இருக்கிறது இது ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது ஹைப்போடென்யூஸ். புரியுதா? இது 90 டிகிரி, இது ஹைப்போடென்யூஸ். இப்போ நம்ம ஒரு ஆங்கிள் சூஸ் பண்றோம்ல, இது தீட்டா, இது தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் டு theta is opposite side. புரியுதா? தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு அட்ஜசன்ட்ல இருக்குது அட்ஜசன்ட் சைடு, தீட்டாக்கு சைடுல இருக்குது. adjacent to theta is adjacent side. புரிஞ்சா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைப்போடென்யூஸ். நம்ம சூஸ் பண்ண தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. நம்ம சூஸ் பண்ண தீட்டாக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. புரிஞ்சா? இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வச்சு சூஸ் பண்ணலாமா? ஓ, இது தீட்டா. சைன் தீட்டாக்கு sin theta equal to opposite side by hypotenuse. Cos theta equal to adjacent side by hypotenuse. Next tan theta. Tan theta equal to sin theta by cos theta. So sin நமக்கு என்ன வந்திருக்கு? Opposite side by hypotenuse into cos theta க்கு adjacent side by hypotenuse. இப்போ ரெண்டு ஹைப்போடென்யூஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். So therefore tan theta equal to opposite side by adjacent side. புரிஞ்சா? இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சைன் ஃபங்க்ஷன் ஆங்கிள் பார்க்கலாம். சைன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும், மெமரி பண்ணிக்கோங்க. அது மோஸ்டா சைன் 0 வந்து 0, சைன் 30 டிகிரி வந்து 1/2, சைன் 45 வந்து 1/√2. அப்படி இன்க்ரீஸ் ஆகும் சைன்ல கொஞ்சம் கொஞ்சமா. sin 60 வந்து √3/2,
sin 91 0 இன்க்ரீஸ் ஆகும் சைனுக்கு. இப்போ காஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் பார்க்கலாமா? இப்ப காஸ் 0 வந்து 1, காஸ் 30 வந்து √3/2, காஸ் 45 1/√2, காஸ் 60 1/2, காஸ் 90 0. சைனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், காஸ்க்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சா? இப்போ tan 0க்கு வந்து 0 டிகிரி, tan 30க்கு வந்து 1/√3, tan 45க்கு 1, tan 60க்கு √3, tan 90க்கு இன்ஃபினிட்டி. இப்போ tan 37ம் tan 53யும் பார்க்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் ஆகணும்? சில கொஸ்டின்ஸ்ல 57 30 கூட டைரக்ட் போட்டுக்கலாம். ஞாபகம் வச்சா ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ sin 37 டிகிரியும் 53 டிகிரியும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது வந்து 90 டிகிரி, இது 90 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 53, இன்னொரு ஆங்கிள் 37, சைட்ஸ் வந்து 3 4 5 இருக்கு. ஓகே, புரிஞ்சா? இந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம 37 டிகிரியும் 53 டிகிரி பார்க்க போறோம். இப்போ sin 37 பார்க்கலாமா? sin 37 என்ன? சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். ஆப்போசிட் 37 இங்க இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு 3 இருக்கு, 37க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு. சோ sin 35 3/37 3/5, sin 37 3/5. இப்போ cos 37 பார்க்கலாமா? அதே cos 37க்கு இது 37, இதுக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட்ல 4 இருக்கு. சோ 4/5, cos 37க்கு 4/5. tanக்கு என்ன? sin by cos. sin என்ன? 3/5, cos என்ன? 4/5. 5 கேன்சல் ஆனா 3/4. சோ tan 37க்கு வந்து 3/4. இப்போ 53க்கு பார்க்கலாமா? 53 இங்க இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல 4 இருக்கு. சோ 4/5, sin 53க்கு 4/5. இப்போ cos 53க்கு என்ன? 53 இங்க இருக்கு, அட்ஜசன்ட்ல 3 இருக்கு. 3 இருக்கனால 3/5. எதுக்கு? cos 37 53க்கு 3/5. இப்போ tan 53க்கு என்ன? sin 53 வந்து 4/5, cos 53 வந்து 3/5. 5 கேன்சல் ஆனா 4/3. 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கு? 4/3. புரிஞ்சா? நெக்ஸ்ட் அலைட் ஆங்கிள் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், கிராஃப்ல 4 குவாட்ரண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 90 டிகிரி வரைக்கும் இருக்கும், செகண்ட்ல 180 டிகிரி வரைக்கும் இருக்கும், தேர்ட்ல 270 டிகிரி வரைக்கும் இருக்கும், ஃபோர்த்ல 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். புரிஞ்சா? இப்போ இங்க எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் பாருங்க. எந்த ஃபங்க்ஷன்லாம்? எல்லா ஃபங்க்ஷனுமே பாசிட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ஃபங்க்ஷனும் பாசிட்டிவா இருக்கும். செகண்ட்ல சைன் மட்டும் பாசிட்டிவா இருக்கும், மத்தெல்லாம் நெகட்டிவா இருக்கும். தேர்ட்ல tan மட்டும் பாசிட்டிவா இருக்கும், மத்தெல்லாம் நெகட்டிவா இருக்கும். ஃபோர்த்ல cos மட்டும் பாசிட்டிவா இருக்கும், மத்தெல்லாம் நெகட்டிவா இருக்கும். இது சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, all students take chocolate. All na first quadrant, yes, students na second quadrant, take third quadrant, chocolate fourth quadrant. All students take chocolate. புரிஞ்சா?
இப்ப இருக்க ஃபார்முலா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 90 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா ஃபார்முலா பார்க்கலாம். சைன் இன்னும் சொல்ல மறந்துட்டேன். நைன்டி டிகிரிக்கும் 270 டிகிரிக்கும் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். அதாவது சைன்ல இருந்தா காஸ் ஆகும், சைன்ல இருந்தா காஸ் ஆயிரும், காஸ்ல இருந்தா சைன் ஆயிரும். 180 டிகிரியும் 360 டிகிரியும் அப்படியே இருக்கும். சைன்னா சைனாவே இருக்கும், காசுனா காசாவே தான் இருக்கும். ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது, ஆப்போசிட் ஃபங்க்ஷன் போகாது. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். இப்போ சைன் 90 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டாக்கு பார்க்கலாம். சைன் 90 பிளஸ் தீட்டா. நான் என்ன சொன்னா, சைன் 90யும் 270 இருந்தா சைன் காஸ் ஆகும். ஸோ காஸ் 90 பிளஸ் தீட்டா இருக்கு, 90 இங்க இருக்கு, பிளஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட், 90 பிளஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட் யார் பாசிட்டிவ்? சைன் பாசிட்டிவ். நமக்கு ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? சைன் தான் இருக்கு. ஸோ மைனஸ் போடுறத பிளஸ்ல வச்சுக்கலாம். காஸ் தீட்டா அவ்வளவுதான். இப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா, சைன் இருக்கு, ஸோ காசா மாத்திக்கலாம். 90 மைனஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாருமே பாசிட்டிவ் தான், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாருமே பாசிட்டிவ் தான். ஸோ நம்ம பிளஸ் வச்சுக்கிட்டு பிளஸ் போட்டுக்கலாம். காஸ் தீட்டா, 90 எடுத்து தீட்டா மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து காஸ் 90 பிளஸ் தீட்டா, காசா இருக்கிறது சைனா மாத்திக்கணும். 90 பிளஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட், இங்க யார் பாசிட்டிவ்? சைன் தான் பாசிட்டிவ். நமக்கு ஃபங்க்ஷன்ல காசு இருக்கு, ஸோ மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் சைன் தீட்டா. கொஞ்சம் ஏன் மைனஸ் வந்துச்சு? ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் தான் இருக்கு, சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ், அதனால நம்ம மைனஸ் போட்டுட்டோம். அடுத்து காஸ் 90 பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு காசை வந்து சைனை மாத்திரம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90 மைனஸ் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அங்க எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ சைன் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா. புரிஞ்சா? நெக்ஸ்ட் tan போலாம். tan 90 பிளஸ் தீட்டா. tan காட் ஆக்கிக்கணும், tan காட் ஆக்கிக்கணும். 90 பிளஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, செகண்ட் குவாட்ரண்ட் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், ஸோ நம்ம இங்க நெகட்டிவ் போட்டுக்கலாம். காட் மைனஸ் காட் தீட்டா. நெக்ஸ்ட் tan 90 மைனஸ் தீட்டா. tan காட் ஆக்கிக்கலாம். 90 மைனஸ் தீட்டா எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ் தான், ஸோ நம்ம பிளஸ் போட்டுக்கலாம். பிளஸ் காட் தீட்டா. புரிஞ்சா? டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் 180 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா பார்க்கலாம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம சைன் தான் பார்க்க போறோம். சைன் 180 பிளஸ் தீட்டா. நான் என்ன சொன்னா, 90க்கும் 270க்கும் ஃபங்க்ஷனை மாற்றணும், 180க்கும் 360க்கும் ஃபங்க்ஷனை மாற்றக்கூடாது. அதே மாதிரி வச்சுக்கிட்டு சைன் சைனாவே வச்சுக்கணும். 180 பிளஸ் தீட்டா எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? 180 செகண்ட் குவாட்ரண்ட், பிளஸ் தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட். அங்க யாரு பாசிட்டிவ்? tan மட்டும் தான் பாசிட்டிவ், ஸோ நம்ம மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் தீட்டா. சைன் 180 பிளஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. அடுத்து சைன் 180 மைனஸ் தீட்டா என்னன்னு பார்க்கலாமா? சைனை சைன் வச்சுக்கலாம். 180 மைனஸ் தீட்டா எங்க இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட். 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட், ஸோ உங்க பாசிட்டிவ் சைன் தானே இருக்கு, ஸோ சைன் பாசிட்டிவ் தானே, ஸோ சைனை பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். பிளஸ் சைன் தீட்டா.
அடுத்து காஸ் 180 பிளஸ் தீட்டா. காசை காஸ்ட்னே வச்சுக்கலாம். 180 பிளஸ் தீட்டான எங்க தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் யார் பாசிட்டிவ்? tan தான் பாசிட்டிவ். ஸோ நம்ம மைனஸ் கொடுக்கலாம். மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் 180 மைனஸ் தீட்டா. இப்போ காசை காஸ்ட்னே வச்சுக்கலாம். 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவார்டர்ல யார் பாசிட்டிவ்? சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். மைனஸ் தீட்டா. அடுத்து tan 180 பிளஸ் தீட்டா. tan வச்சுக்கலாம். 180 பிளஸ் தீட்டா எங்க இருக்கு? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan பாசிட்டிவ். ஸோ பிளஸ் பிளஸ் தீட்டா. நெக்ஸ்ட் tan 180 மைனஸ் தீட்டா. tan வச்சுக்கலாம். 180 மைனஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட். 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட். அங்க சைன் தான் பாசிட்டிவ். ஸோ tan வந்து நெகட்டிவ். tan மைனஸ் tan தீட்டா. அடுத்து 270 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. சைன் 270 பிளஸ் தீட்டா. சைன் 270 எங்க இருக்கு? 270 பிளஸ் தீட்டானா 360. 360ல ஃபோர்த் குவாட்ரண்ட். அங்க காஸ் தான் பாசிட்டிவ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை மாற்றணும். 270ல ஃபங்க்ஷனை மாத்திட்டு காஸ் மைனஸ் தீட்டா. சைன் 270 மைனஸ் தீட்டா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை மாற்றணும். 270 மைனஸ் தீட்டா. தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan தான் பாசிட்டிவ். ஸோ திருப்பி இங்க மைனஸ் தான் வரும். மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் 270 பிளஸ் தீட்டா. காஸ் 220 சாரி 270 பிளஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் தான் பாசிட்டிவ். ஸோ சைன் ஃபங்க்ஷனை மாத்திட்டு காஸ் பாசிட்டிவ் பிளஸ் தீட்டா. அடுத்து காஸ் 270 பிளஸ் தீட்டா. சாரி 270 மைனஸ் தீட்டா. காசை சைனா மாத்திக்கணும். சைனா மாத்திக்கிட்டு 270 மைனஸ் தீட்டா எங்க இருக்கு? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan தான் பாசிட்டிவ். ஸோ இங்க நெகட்டிவ் தீட்டா. நெக்ஸ்ட் tan 270 பிளஸ் தீட்டா. tan காட்டா மாத்திக்கலாம். 270 பிளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட். சாரி ஃபோர்த் குவாட்ரண்ட். காஸ் தான் பாசிட்டிவ். tan நெகட்டிவ் தீட்டா. tan 270 மைனஸ் தீட்டா. இது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan தான் பாசிட்டிவ். ஸோ பிளஸ் காட் தீட்டா. அடுத்து 360 பார்க்கலாம். அடுத்து 360 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் 360 பிளஸ் தீட்டா. 360 இங்க இருக்கு. பிளஸ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 360 அவங்க எல்லாமே பாசிட்டிவ். ஸோ சைனை சைன்லேயே வச்சுக்கலாம். 360ல சைனை சைன்லேயே வச்சுக்கலாம். பாசிட்டிவ் பிளஸ் தீட்டா. சைன் 360 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட். அங்கே காஸ் தான் பாசிட்டிவ். மற்ற எல்லாமே நெகட்டிவ். ஸோ மைனஸ் சைன் தீட்டா. காஸ் 360 பிளஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ். காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 360 மைனஸ் தீட்டா. இது ஃபோர்த் குவாட்ரண்ட். 360 மைனஸ்ல ஃபோர்த் குவாட்ரண்ட். அங்கே காஸ் தான் கிங். ஸோ பாசிட்டிவ். காஸ் பாசிட்டிவா. ஸோ காசை காஸ்ட்னே வச்சுக்கலாம். பிளஸ் காஸ் தீட்டா. tan 360 பிளஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அங்க எல்லாமே பாசிட்டிவ் தானே. ஸோ பிளஸ் tan தீட்டா. 360 மைனஸ் தான் காஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். காஸ் தான் பாசிட்டிவ். ஸோ tan நெகட்டிவ் பிளஸ் tan தீட்டா. புரிஞ்சா?
டவுட்ஸ்னா கேளுங்க, சொல்லித்தரேன். இன்னைக்கு பார்த்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ்னா அமௌண்ட்ஸ் கேளுங்க, டவுட் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன வீடியோ வரணும், செல் பார்ட் 2 வரும், அதுவே வெயிட் பண்ணுங்க. டாடா, பை பை.